கடந்த பொது தேர்தலில் அரசியல் கட்சிகளின் தேசிய பட்டியலுக்காக போட்டியிட்ட வேட்பாளர்களில் தேர்தல் கால செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத 74 பேருக்கு எதிராக வழக்கு தொடர தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. தற்போது வேட்பாளர் பட்டியல்களை போலீசாரிடம் கையளிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மேலதிக தேர்தல் ஆணையாளர் சிந்தக குலரத்ன தெரிவித்துள்ளார். இதற்கு மேலதிகமாக தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத 134 அரசியல் கட்சிகளுக்கு எதிராக தேர்தல்கள் ஆணைக்குழு வழக்கு தொடர தீர்மானித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களின் எண்ணிக்கை 800க்கும் மேல் என்பதால் அவர்கள் மீதும் தனித்தனியாக வழக்கு தொடரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்தந்த போலீஸ் நிலையங்களினால் விசாரணைகள் மேற்கொண்டு விசாரணை கோப்புகள் சட்ட நடவடிக்கைகளுக்காக சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலை காலம் தாழ்த்த முயன்றால் மீண்டும் நீதிமன்றம் செல்வோம் என பெப்ரல் அமைப்பு எச்சரித்துள்ளது. இது தொடர்பில் பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன හෙටිආරච්චි தெரிவிக்கையில் මේ පවතින නාම යෝජනා මත ඡන්ද විමසීම පැවැත්වුවොත් යම් කිසි විකෘති භාවයක් තිබෙනවා. ඒ පළාත් පාර්ලිමේන්තු මැතිවරණ නිසා අපි හැම දෙනෙක්ම එකඟ වෙලා තිබෙනවා පවතින නාම යෝජනා අවලංගු කරලා නැවත නාම යෝජනා කැඳවලා මැතිවරණය පවත්වන්නට. ඒ හරහා විශේෂයෙන්ම ලක්ෂ 4.5කට වැඩි පිරිසකට නැවත තරුණ ඡන්දවලට ඡන්දය පාවිච්චි කිරීමේ ඉඩකඩක් නිර්මාණය වෙනවා. කොහොමවත් මේ වෙනකොට පාර්ලිමේන්තුවට පසුගිය 9 වෙනිදා මීට අදාළ කෙටුම්පත පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කරලා තිබෙනවා. මේ 23 වෙනිදා වෙනකන් දින 14ක කාලයක් තවමත් ජනතාවට ඉඩකඩ තිබෙනවා. අපුරවැසියන්ට ඉඩකඩ තිබෙනවා. මේක අභියෝගයට ලක් කරන්නට යම් කෙනෙක් හිත. நீதிமன்றத்தில் ஆட்சேபனை முன்வைக்கப்பட்டாலன்றே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை காலம் தாழ்த்துவதற்கு வேறு எந்த வாய்ப்பும் இல்லை. எனவே புதிய வேட்புமனுவை கோருவதற்கு 23ஆம் திகதி வரை நீதிமன்றத்தில் ஆட்சேபனை தெரிவிக்கப்படாவிட்டால் சட்டத்தை நிறைவேற்றி ஏப்ரல் முதல் வாரத்தில் தேர்தலை நடத்த வேண்டும். அவ்வாறில்லை என்றால் மீண்டும் நீதிமன்றத்தை நாட வேண்டி ஏற்படும். பெப்ரல் அமைப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் நீதிமன்றத்தை நாடி தீர்ப்பையும் பெற்றுக் கொண்டுள்ளது. எவ்வாறிருப்பினும் பழைய வேட்புமனுக்கமைய தேர்தல் நடத்தப்பட்டால் அதில் சிக்கல்கள் ஏற்படும் என்பதை அனைவரும் அறிவர். அதற்கமைய பழைய வேட்புமனுவை ரத்து செய்து புதிய வேட்புமனுவை கோரி அதற்கமைய தேர்தலை நடத்துவதற்கு அனைவரும் இணக்கம் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் புதிதாக சுமார் 4.5 லட்சம் இளைஞர் யுவதிகளுக்கு தமது வாக்குகளை பயன்படுத்த முடியும். அதேபோன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 25% இளைஞர் பிரதிநிதித்துவத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். இது குறித்த சட்டமூலம் கடந்த 9ஆம் திகதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. 23ஆம் திகதி வரை இதற்கான ஆட்சேபனை காலமும் காணப்படுகிறது. எனவே ஏப்ரல் முதல் வாரத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறும் என நம்புகின்றோம் என அவர் தெரிவித்தார்.